ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விளாக்ஸ். இன்னைக்கு நாம் கன்னியாகுமரியில் இருக்கிற எக்கோ பார்க் அல்லது அரசு பழத்தோட்டம் சுற்றுச்சூழல் பூங்கா அப்படின்னு அழைக்கிற இந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இது கன்னியாகுமரியோட மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. கன்னியாகுமரி கடலை பார்க்க வர்றவங்க இந்த இடத்துக்கும் வந்துட்டு போங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே இயற்கையான சூழலோடு இருக்கிற இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருக்குமே இந்த இடத்த ரொம்பவே பிடிக்கும். இங்கே உள்ள வந்ததுமே ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடத்த பற்றிய தகவல்களை அதில் எழுதியிருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு நீர் தொட்டி இருந்துச்சு. அதில் இருக்கிற கலர் மீன்களை பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் அதை பார்த்துட்டு இப்போ தான் உள்ளே போயிட்டு இருக்கோம். இங்கே பெரியவங்களுக்கு 50 ரூபாவும் குழந்தைங்களுக்கு 25 ரூபாவும் டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. இந்த தோட்டம் கன்னியாகுமரி மெயின் ரோட்லேயே எடுக்கிறதுனால எல்லாருக்குமே எளிதாக கண்டுபிடிச்சு இங்கே வந்துடலாம். ரொம்பவே இயற்கை எழிலோடு அழகாகவே இருந்தது. குழந்தைங்க உள்ளே வந்ததுமே கீழே இருந்த பூக்களை எடுத்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாவே ஓடி சென்று அலங்கார நீர்வீழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தாங்க. இங்கே அதிகமான செடி கொடிகள் இருக்கிறதுனால ரொம்பவே பச்சை பசேர்னு இருந்தது. இங்கே ஒரு திறந்த வெளி அரங்கமும் அமைச்சு வச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஓய்வெடுக்கிறதுக்கும் குழந்தைங்களோட நேரத்தை செலவிடுவதற்கும் இந்த இடம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஏன்னா இங்கே அதிகமான காற்றோட்டம் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே ஃப்ரீயா இருப்பாங்க. இந்த இடத்துல காகித பூக்கள், கள்ளிப்பூக்கள் மற்றும் சங்கு பூக்கள், அதிகமான தாவர வகைகள் இருந்ததுனால குழந்தைங்க இது என்னன்னு கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே மாமரம், பலாமரம், பப்பாளி மரம், செரி வகைகள் எல்லாமே இங்கே இருக்கு. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனி பெயர் வைத்து அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. இங்கே காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எல்லாருமே எளிமையாக வந்துட்டு போகிறதுக்கு அழகான ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா இது. இங்கே எல்லா இயற்கையான மரங்களையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நாங்கள் ரொம்ப நேரமாகவே இந்த பகுதியை சுற்றி வந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாகவே சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே அழகான பகுதிகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிடித்தமான விளையாட்டு பூங்காவையும் உள்ளேயே அமைச்சிருக்காங்க. இந்த தோட்டத்தோட வரலாறு என்னன்னா, 1922ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் அப்படிங்கிற மன்னர் இந்த பழத்தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. எதுக்குன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரண்மனைக்கு இங்கேருந்து தான் பழங்களை கொண்டு போகிறதுக்காக இதை உருவாக்கியிருக்காரு. இங்கே இருக்கிற மரங்களுக்கு பேச்சிப்பாறை அணையிலிருந்து தான் நீர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பழத்தோட்டத்தில் தான் மன்னர் ஓய்வெடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கிற பழங்களை தான் திருவனந்தபுரத்திற்கும் அரண்மனைக்கு கொடுத்து விட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த தோட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் கேரளத்தில் இருந்து பிரியும் போது தமிழ்நாட்டில் இணைஞ்சிச்சு. அப்போது இது தமிழக வேளாண்மை துறையின் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற பூக்களையும் மரங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். எதையுமே நம்ம பறிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சந்தோஷமாக ஃபேமிலியோடு வந்து அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு போகிறதுக்கு அழகான ஒரு இடம்னா இந்த பூங்காவாக இருக்கும். இங்கே எல்லாருமே ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே இருக்கிற செடி கொடிகளும் மரங்களும் உங்களுக்கு புது அனுபவத்தை தரும். எல்லாருமே முடிஞ்ச அளவு இங்கே வந்துட்டு போங்க. இது கன்னியாகுமரியோடைய மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளாடி பறவைகள் கூடுகளும் அமைச்சு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பறவைகளை பார்க்குறதுமே புது அனுபவமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது. நீங்களும் டைம் இருக்கும்போது இங்கே வாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு அமைச்சிருக்கிறதுனால எளிமையாகவே நம்மளால் கண்டுபிடிச்சி போக முடியும். எல்லாமே இயற்கை சூழலிலேயே இதை உருவாக்கி அமைச்சு வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சதுனால பெரியவங்க எந்த கவலையும் இல்லாமல் குழந்தைங்களை இங்கே விளையாட விடலாம். இங்கேயே கேண்டீன் போன்ற அமைப்புகளும் வச்சுருக்காங்க. ஆனாலும் நம்ம வீட்டிலேருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தோன்னா அதை கொடுத்துட்டு அவங்கள தனியாக விளையாட விடுறதுக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பூங்காக்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எளிமையாக அமைச்சிருந்ததுனால ஈஸியாக குழந்தைகள் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. நீங்களே இப்போ அதை பார்ப்பீங்க. நாங்கள் இப்போ பூங்காவை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூங்காவுக்குள்ளே போயிடுவோம். சின்ன அமைப்பாக இருந்தாலும் சுகாதாரமாக வச்சுருக்காங்க. இங்கே
பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி கழிப்பிட வசதிகளும் வச்சுருக்காங்க. உள்ளேயே பூங்கா அமைஞ்சிருக்கிறதுனால தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களோட இந்த சறுக்கு, ஊஞ்சல் மற்றும் பல விளையாட்டு உபகரணங்கள் இங்கே இருக்குது. அதுலேயுமே குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பகுதி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போது நம்ம இந்த மூங்கில் காடு வழியாக போயிட்டு இருக்கோம். இந்த காடு பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு அமைச்சிருக்கிறதுனால எளிமையாகவே நம்மளால் கண்டுபிடிச்சி போக முடியும். எல்லாமே இயற்கை சூழலிலேயே இதை உருவாக்கி அமைச்சு வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சதுனால பெரியவங்க எந்த கவலையும் இல்லாமல் குழந்தைங்களை இங்கே விளையாட விடலாம். கன்னியாகுமரிக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். இப்போது குழந்தைங்க தானாகவே சர்க்கிளில் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி அமைதியான சுற்றுச்சூழல் இருக்கிற இடத்துக்கு போகும்போது தான் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண முடியும். ரொம்பவே கூட்ட நெரிசல் இருக்கிற பகுதிக்கு போனோன்னா குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பூங்காவில் எந்த பயமுமே இல்லை. ஏன்னா இந்த பூங்காக்குள்ளே எல்லா இடத்துலையுமே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அதனால் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவே இருந்தது. பாதுகாப்பு உடையில் இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்டும் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி வாங்க. இங்கே மரக்கன்றுகள், செடிகள் எல்லாமே விற்பனை செய்கிறாங்க. குறைந்த விலையில் விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தோட்டம். இங்கே விளையாடி முடிச்சுட்டு நம்ம ஓய்வெடுக்கிறதுக்கு இருக்கைகள் போன்ற அமைப்புகளையும் வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு டயர்டே ஆகாது. எவ்வளோ நேரம்னாலும் இங்கே சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கலாம். குழந்தைங்க இன்னும் விளையாடுறதை நிப்பாட்டலை. ரொம்ப நேரமாகவே எல்லா விளையாட்டு பொருட்களையும் ஏறி இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற பறவைகளையும் செடி கொடிகளையும் பார்த்து அவற்றை பற்றி கேட்டுட்டும் இருந்தாங்க. நாங்களுமே எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே இருந்த மாமரத்தில் எல்லாம் நிறையவே மாம்பழங்கள் பழுத்திருந்துச்சு. அதையுமே குழந்தைங்க பார்த்தாங்க. எல்லா வகையான மாமரங்களும் இங்கே இருந்தது. இயற்கை செடிகளும் இங்கே அதிகமாகவே வச்சுருக்காங்க. எல்லாமே மூலிகை வகைகளாகவும் இருந்துச்சு. நாங்கள் இப்போது இந்த இடத்தோட என்ட்ரன்ஸுக்கு திரும்பவும் போயிட்டு இருக்கோம். அங்கே போகிற வழியிலேயே ஒரு மரப்பாலமும் கூழாங்கற்களான அமைப்பும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த அமைப்பில் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் தண்ணி எதுவும் இல்லை. இந்த மரப்பாலம் வழியாக ஏறி அந்த பக்கம் இறங்குனா இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இதில் முன்னாடி தண்ணியெல்லாம் வச்சு கலர் மீன்கள் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ அது எந்த பராமரிப்பும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதில் தண்ணீர் விட்டு கலர் மீன்களும் வச்சுட்டாங்கன்னா இன்னுமே இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நாங்கள் மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். இப்போது பிள்ளைங்க பழையபடி என்ட்ரன்ஸ் பகுதியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு சங்கு போன்ற அமைப்புமே வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை மாதிரி பல பதிவுகளை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.